கண்ணால என் கண்ணோட மோதும் கண்ணாடி பூவே நீ தாண்டி உன்னோட நான் ஒன்னாக வேணும் வேற எதுவும் வேணாண்டி. கபிமாரு த ஹாலோ வாழ விருப்பம் இல்லைன்னு சொன்னது. இதுல இருந்து உனக்கு இன்னும் வாழ ஆசை இருக்குன்னு தெரியும். ஏன்னா உன் மனைவியை நீ இன்னும் காதலிக்க. உனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் நீ உயிர் வாழ்ற காரணமே அவள். உண்மைதானே? தினமும் ஒரு தடவை பிரேயர் பண்ணுங்க, சாப்பாடுக்கு நன்றி சொல்லுங்க. இனி நம்ம ஒரு சாதாரண வாழ்க்கை வாழறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணுவோம். என்னை பத்தி என்ன தெரியும்? என் வாழ்க்கையை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. உன்னால புரிஞ்சுக்கவும் முடியாது. எனக்குள்ள எதுவும் இல்ல. என் பேரு கபிமாரு த ஹாலோ. எல்லாரும் சொல்ற மாதிரி நான் மனசே இல்லாத ஒரு மிருகம் தான். மாதிரி பேசாதீங்க, நீங்க ஒன்னும் ஹலோ இல்ல. அப்படி இல்ல, எனக்கு ஏத்த பேர் தான் கிடைச்சிருக்கு. என்னால ஒத்துக்க முடியாது. நீ ரொம்ப நல்லவ. என் முகத்தை பார்த்து எல்லாரும் அசிங்கப்படுத்தினாங்க. ஆனா நீ அப்படி இல்ல. அசிங்கமா இருக்கிறது ஒன்றும் ரொம்ப மோசம். காதல் வேற ஏதடி நீ நான் மட்டும் தானடி. பாரு, உன் முகம் எப்படி இருக்கணும். உன்ன மாதிரி ஒருத்தர் ஹலோவா இருக்க விரும்பவே இல்ல. நான் கொலை பண்றதை விட நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். இதுக்கப்புறம் நான் யாரையும் கொலை பண்ணக்கூடாது. ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழணும். அவளும் நானும் மட்டும். எப்போ உன்னை சிறைப்பிடிச்சிட்டு போனாலும் அப்ப இருந்து அவ யார் கூட பேசவே, வீட்டை விட்டு வெளியே கூட வரல. நீ கண்டிப்பா ஒரு நாள் திரும்ப வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க. போற இடத்துல எத்தனை பேர் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, நான் உயிரோட திரும்ப வருவேன். உனக்காக. இதை நான் முடிக்கிறேன். நீ வேடிக்கை மட்டும் பாரு. நின்போ ஆஸ்தட்டிக் பிளேஸ். அட நம்ம நினைச்சது நடந்துருமா? சிங்கம் மறுபடி திரும்புதம்மா. முன்ன ஒரு கதை இருந்ததம்மா, இப்ப ஊரு கொண்டு இறங்குதம்மா. நட்சத்திரம் ஒண்ணு தெரியுதம்மா, நின்ன இடம் பத்தி எரியுதம்மா. அச்சம் கொண்ட மனம் ஒரு வரமா, அந்த ஒருவன அடையுதம்மா. ரொம்ப போர் அடிக்குதா? எனக்கா திருந்தே அடித்தான் ஒரு நாள் ஜெகண்டே அவன்தான் வாய் விழந்தே சனம் பார்த்திடவாள் தவன் போல் விடவாள் ஒரு நாள் எழுந்தான். தர்மமும் காத்திரப்பித்த அடிபட்டு ஏறிய யுத்த வேதனிச்சா இவன் மேல் விரல் வெப்ப வீரனம் கர்ணனுக்கே இவன் அப்ப. நான் அதை நல்லா பண்ணா நீங்க ஒத்துப்பீங்களா?